ஸோ உங்களுக்கும் இதில் கிரெடிட் இருக்கு. ஆம் ஐ கரெக்ட் டீச்சர்? வெரி கரெக்ட். அப்போ நீங்களும் உங்களுக்கு வரப்போற வைஃப்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்க, கரெக்டா? எஸ் எஸ், நான் உங்க ஹஸ்பண்டா? இல்ல இல்ல, ஐ மீன் எனக்கு வரப்போற ஒய்ஃப் டீச்சரா இருந்தா அவங்க காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சார் இதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லிருக்கலாம் சார். எப்படிதான் மீனாட்சி தான் வாங்க இங்க வந்து உட்காருங்க. முத்து நீங்க வந்துட்டாங்க. லஞ்ச் எடுத்துட்டு வர சொல்லலாம். ஓகே எடுத்து சொல்லு. ஓகே. ஏங்க 10 மார்க் வாங்கிட்டாரு. அவ்வளவுதானா? 10க்கு 10. அவ்வளோவா? அப்ப பெரிய விஷயம் தான். ஏங்க சீதா கால் பண்றா, பேசிட்டு வரேன். ஹலோ சீதா, சொல்லு சீதா. ஏய் ஏண்டி அழற? சீதா என்னாச்சு சொல்லு, ஏன் அழற? என்னாச்சு? எங்க சீதா அழறாங்க. சீதா என்னாச்சு? ஏன் அப்படி அழுவுற? விஷயத்த சொல்லு. சீதா என்னாச்சு? ஏன் அழுவுற? முதல்ல அத சொல்லு. சீதா எதுக்கு அழுற? என்ன மேடம் எதுவும் சொல்லாம அழுதுட்டு இருக்கா? தெரியலங்க. சீதா என்னதான் ஆச்சு, ஏன் அழற? அருண் ஏதாவது சொன்னாரா? அக்கா என்னால இங்க இருக்க முடியலக்கா. அதனால என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாருக்கா. என்ன போட்டு ரொம்ப அடிக்கிறாருக்கா. என்னால வலி தாங்க முடியலக்கா. சரி வை, வீட்ல தானே இருக்கேன், இப்பவே நான் வரேன். என்னாச்சு? எதுக்கு அழுவுறா? ஏங்க அந்த அருண் சீதாவை போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சானா? ஆமா, இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அடிச்சிருக்கான் போல. என்ன மீனா சொல்ற? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்ல? இல்லங்க, அவங்க அம்மா இறந்த டைம்ல அப்படி இருந்தாரு. கொஞ்ச நாள்ல மாறிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காராம். இத்தனை நாள் நீ என்கிட்ட இருந்து இதை மறைச்சிருக்க பாத்தியா? ஆரம்பத்துல சொல்லிருந்தா அவனை பிடிச்ச என்ன கேட்டிருப்பேன்ல. இப்ப எப்படி அழுதுட்டு இருக்கா பாரு. அருண் அந்த அளவுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கான். இனிமே சும்மா விடக்கூடாது. நீங்க வாங்க சரி வா, போலாம். ஸ்வேதா சொல்லி கிளம்பலாம். சீதா, 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 ஏய், சீதா என்னாச்சு? சீதா அழாத, அழாதடி, நாங்க தான் வந்துட்டோம்ல. நீடு. சீதா, ஐயோ கடவுளே, என்னடி இது இப்படி போட்டு அடிச்சிருக்காரு? அவன்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? கட்டில பொண்டாட்டி கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கான். எங்க அவன்? வீட்ல இல்ல மாமா. ஸ்டேஷன்ல தானே இருப்பான். நிக்க அவன ஏங்க நில்லுங்க, அவசரப்படாதீங்க. அவர் போலீஸ், அந்த பவர் தான் காட்டுவாரு. சீதா என்ன நடந்துச்சு, எதுக்கு அடிச்சாரு? காரணம் எல்லாம் எதுக்கு மீனா கேட்டுட்டு என்ன வேணா நடந்திருக்கட்டும். அதுக்காக பொம்பளை பொண்ணு இப்படி கை வைப்பனவ? இப்படி பொண்ணுங்களை அடிக்கதான் அவன் போலீஸான நமக்கு? உன் அக்கா அப்பதான் சொன்னா கொஞ்ச நாள் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்கிறானே. அதை நீ ஏன்ட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? எழுத்து கேட்க யாரு இல்ல தைரியத்துல தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். இவளதான் அவன் வீரன்லாம். சீதா, சீதா முதல்ல அழுகுற நிறுத்து. நீ எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க? உன் தைரியம் எங்க போச்சு? பதில் நீ எதாவது எடுத்தா அவன் மண்டைய பழக்க வேண்டியதானே? ஏங்க இருங்கங்க. சீதா முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்னன்னு தெரியலக்கா. கொஞ்ச நாளாவே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆறாரு. என் மேல கோவப்பட்டு கத்துறாரு. இப்போ தினமும் அடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீதா. ஆமாக்கா, நீ சமைச்சிட்டியாக்கா? இப்பதான் முடிச்சேன். நீ சமையல் முடிச்சிட்டியா? நான் வந்தோடனே எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன். அருண் இன்னும் வரல? இன்னும் வரலக்கா. மாமா வந்துட்டாரா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். பாவம் மாமா, கடன் அடைக்க ரொம்ப கஷ்டப்படுறார்ல. ஆமா, 8 வண்டி ஓடுது. ஆனாலும் இங்க கடன் நிறைய இருக்கு. ஆனா இவ்ளோ கஷ்டத்துலயும் மாமா உன்னை நல்லா பாத்துக்கிறார்ல. அவரை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. மாமா உனக்கு எவ்ளோ சப்போர்ட்டா இருக்காரு. அதனாலதான் உன் வேலையும் உன்னால பண்ண முடியுது.
சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஏன் சீதா? ஏய், நீங்க எப்போ வந்தீங்க? உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தியே, அப்பயே வந்துட்டேன். என்ன பிரச்சனை உங்க அக்காக்கு? ஏதோ உலகத்திலே பெரிய உத்தமன்னு உங்க அக்கா பிரச்சனை சொல்லிட்டு இருந்த? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, எப்பவுமே இப்படித்தான் பேசுவியா? 5 நிமிஷம் பேசியிருப்ப, அதுல 50 தடவை மாமா மாமான்னு அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்த. சும்மா இப்படிலாம் அசிங்கமா பேசாதீங்க. கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தேன். அதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்க புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? என்னடி சொன்ன? ஏன் புத்தி கேவலமா இருக்கா? உன் மாமா ரொம்ப நல்லவனா தெரியறான்ல? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? என்னடி சொன்ன? எதுக்கு எப்ப பாரு அடிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க அடிக்கிறதுக்கு தான் எங்க அம்மா என்ன பெத்து விட்டுருக்காங்களா? பொண்டாட்டி அடிக்க உங்களுக்கு என்ன லைசன்ஸா கொடுத்துருக்காங்க? என்கிட்டயே லைசன்ஸ் கேக்குறியா? உன் மாமன் கொடுக்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற? அவ்வளவு கொழுப்படி உனக்கு? அந்த ஆளுக்கு மரகிற கலந்து போச்சா? இப்படி குரூரமான யோசனை எல்லாம் வந்து தொலைஞ்சிருக்குது. இவனுங்க எல்லாம் எதுக்கு முதல்ல படிக்கிறானுங்க? மூளையில அறிவை விட அழுக்குதான் சேர்ந்து கிடக்குது. ரொம்ப எல்லை மீறி போனாருங்க. அவங்க அம்மா இறந்தப்போ இப்படிதான் நடந்துக்கிட்டாரு. அது ஏதோ கவலையில இருக்காருன்னு அமைதியா விட்டுட்டோம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சோம். ஆனா இப்படி சீதாவை தினமும் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப மட்டும் அவன் இருந்தாலும் அடிச்சு கைய காலம் உடச்சு விட்டுருப்பான். இந்த ஆள் புத்தி இப்படித்தானே எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். சீதா குழந்தை மாதிரி அவளை போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. இவன் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் பாத்தியா? முன்னாடி நல்லாதான் மாமா இருந்தாரு. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா இப்படி மாறிட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்கு, அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல. தினம் போராடுறது எனக்கு வாழ்க்கையா போச்சு. இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான்ல. இது நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே சீதா? நீ சொல்லாம இருந்தாலும் கேட்க யாரும் சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்திருக்கான். சொன்னா நீங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படுவீங்க. அதான் மாமா நான் சொல்லல. அதுக்காக சொல்லாம அப்படியே மறைச்சு காலம் போற அடி வாங்கிட்டே இருப்பியா? மீனா, இதுக்கு மேல சீதா இங்க இருக்க வேணாம். சீதா, நீ கிளம்ப போலாம். இல்ல மாமா, அது நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் சொல்றது மட்டும் செய். அந்த அளவு நான் அடிச்சு கொடுமைப்படுத்துவான், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க வேணாம் சீதா. மீனா, இப்ப சீதாவை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துரும் போ. சீதா, இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம நீ இங்க இருக்க வேண்டாம். வா, அவர் நம்ம வீட்டுக்கு வரட்டும், வந்து பேசட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. இல்லக்கா, சீதா, வந்து போய் நல்லா சொல்லாத. இதை இப்படியே விடக்கூடாது. நீ முதல்ல கிளம்பு. வா. இல்ல வேணாக்கா, அம்மாக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக வாழ்க்கை முழுக்க இப்படி அடி வாங்கிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? சீதா, உன்னை இந்த நிலைமையில இங்க விட்டுட்டு போனா நாங்க அருணை விட கொடூரமானவங்களாயிடுவோம். சீதா, அருண் திருந்தி உன் கூட வாழ்வாருன்னு தான் நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டாரு. உனக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. நானே போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். கிளம்பு. சீதா, அந்த ஆளே வந்து செஞ்ச தப்ப உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முழுசா மாறட்டும். அதுக்கப்புறமா நீ அவங்க கூட வாழ்றத பத்தி யோசிக்கலாம். நீங்க இருக்க வேணாம். சீதா, கிளம்பு. அவர் மாறுவாருன்னு நீ பொறுத்துட்டே இருந்தா உன் பொறுமை எல்லாம் அவருக்கு தெரியாது. இவளுக்கே இது பழகிடுச்சுன்னு மனுஷியாவே மதிக்க தோணாது. அடி வாங்குனதெல்லாம் போதும் சீதா, நீ கிளம்பு. வா வா. சீதா, இறங்கு. சொல்றத கேளு. வா சீதா. சீதா, அழாத. இங்க பாரு, அம்மா முன்னாடி அழுதுட்டு இருந்தேன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். சீதா, எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்ச நாள் விடு, எல்லாமே சரியாயிடும். இல்லைனாலும் சரி பண்ணிடலாம். அக்கா, அம்மாக்கு நடந்த எதுவும் தெரிய வேண்டாம். அம்மாவால தாங்கிக்க முடியாது.
சும்மா ஒரு வாரம் இருந்துட்டு போக வந்தேன்னு சொல்லிடுறேன். ஆ இதான் சீதா பெரிய தப்பு. இத்தனை நாளா நீ இதை வெளில சொல்லாம இருந்திருக்கிற, அதனாலதான் இவ்வளவு தூரம் போயிருக்கு. அத்தைக்கும் எல்லாமே தெரியணும். நாளை பின்ன அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. பாத்துக்கலாம் சீதா. வா கூப்பிட்டு வா மீனா. சீதா வா. சத்யா, ஆ? என்னோட ரெஸ்யூமே ரெடி பண்ணிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாரு. இப்ப ஏன் நீயும் வேலைக்கு போகணும்னு சொல்ற? நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்றேன்ல. அதுக்கு இல்ல சத்யா, என்னாலயும் சும்மா இருக்க முடியாதுல்ல. நானும் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிறேன். எப்படியோ நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன். அப்படி ஹஸ்பண்ட் பேச்ச கேட்காத ஒய்ஃப்லாம் நான் இல்லப்பா. சரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் போல. ஒய்ஃபுக்கு பிடிச்சதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஹஸ்பண்டும் நான் இல்லை. சத்யா வாங்க மாமா. வாங்கண்ணா, வாக்கா. வாங்கண்ணா. மா மாமா அக்கா வந்திருக்காங்க. வாங்க மாப்பிள்ள. மீனா வா என்ன மீனா. மாமா வெளியே போறீங்களா இல்ல வெளியூர் சவாரி ஏதா போறீங்களா? அது அக்கா விட்டு போலான்னு வந்தீங்களா? டேய் அதெல்லாம் இல்லடா. சீதா வரேன்னு சொல்லவே இல்ல. வா. ஏய் என்னடி தலையெல்லாம் கட்டாம முகம் என்னாச்சு? ஆ? ஏய் என்னடி இது உன்னோட பேக் தானே? ஏய் என்னாச்சு? எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க, என்னாச்சு? சீதா என்னடி ஆச்சு? ஏன் உன் முகத்துல சீதா. காயமா இருக்கு? என்னன்னு சொல்லு மீனா. என்ன மீனா, நீயாச்சும் சொல்லு மீனா. இருமா சத்யா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து இரு, விடுறா. நான் எடுத்துட்டு வரேன். சீதா அம்மா அம்மா இருமா. சீதா நீ வா. என்னடி நடந்துச்சு? சீதாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? ஏய் என்னாச்சு? ஏன் அழற? அம்மா இதெல்லாம் அந்த அருண் பண்ண வேலைதாம்மா. என்ன சொல்ற நீ? அருண் தான் சீதாவை இப்படி அடிச்சிருக்காரு. அடிச்சாரா? சீதா ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணாரு? இது ஒண்ணும் புதுசா நடக்கலம்மா. ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு. இத்தனை நாளா இவன் நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கா. ஏய், என்னடி மீனா என்னென்னமோ சொல்றா? ஆ? அவர் உன்னை கொடுமைப்படுத்தினாரா? ஏய் சொல்லுடி. ஏய் இங்க பாரு. மாமா அவரோட அம்மா இறந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கையே மாறி போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாருமா. என்னடி சொன்ன? எதுக்கு எப்ப பாரு அடிச்சுட்டே இருக்கீங்க? அவ்வளவு கொழுப்படி உனக்கு? ஒரு போலீஸ்காரரா இருந்துட்டு இப்படி பண்ணிருக்காரு. ஆளு கேரக்டர் அப்படி இருக்கும்போது போலீஸா இருந்தானே யாரா இருந்தா என்னத்த? நீங்க அழாதீங்க. சீதா இந்த தண்ணி குடி. குடி சீதா. இவர் மேல இருக்க கோவத்தை சீதா மேல காமிச்சிருக்காருமா. இவரை பத்தி பேசினதுக்கு கோவப்பட்டு திட்டி அடிச்சிருக்காரு. என்னடி இது? அவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். இவ்வளவு தரம் தாண்டி போவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் பண்ண வேலைக்கு போய் கையை காலெல்லாம் உடைச்சிருப்பேன். நான் அந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாதுன்னு விட்டேன். நம்ம வீட்டு பொண்ணோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். பொறுமையா ஹேண்டில் பண்ணு தான் அமைதியா விட்டேன். இவளை காதலிச்சு இவதான் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு இப்படி பண்றாரு? அத்த அவனுக்கு சீதா மேலாம் கோவம் இல்ல அத்தை. என் மேல இருக்கிற காண்டு அதான் அங்க காட்டிட்டு இருக்கிறான். மீனா என்னடி இது? என் பொண்ணை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தவா நான் கட்டி வச்ச? எப்படி பண்ணிருக்காரு பாரு. என் மனசே கேட்கலடி. உங்க யாரையுமே சின்ன வயசுல இருந்து நான் கூட கை வாங்கினது இல்ல.